வணக்கம். ராஜராஜன் தர்பார் அரசியல் நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் பதிவு. இன்றைக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களுடைய செயல்களை பற்றி என்னுடைய கருத்துக்கள். அங்க சம்பவம் நடந்த பிறகு அங்க யாருமே சந்திக்காமல் அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதை பற்றி எந்த விதமான கருத்துக்கும் தெரிவிக்காமல் வீட்டில் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களை மகாலிபுரத்தை கூப்பிட்டு அவளை சந்தித்து சில ஆறுதல் என்ற பெயரில் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இவர் காரணம் என்னன்னு கேட்டா, இந்த சம்பவத்தினால் அடைந்த வருத்தத்தின் காரணமாக அந்த அளவுக்கு வருத்தம் இருந்துதான், அதனால வருத்தம் தெரிவிப்பதற்கு கூட நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திமுக தான் சதி செய்திருக்கிறது, போலீஸ் சரியில்லை, இதெல்லாம் சொல்லி திமுக மேல பழி போடுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு நல்ல டைம் இருந்தது. தாவைக்காவுக்கு, விஜய்க்கும் சரி அவருடைய கட்சிகளுக்கும். இதுல நான் சொல்றது என்னன்னா, இவர் அதே பொதுக்குழுல இவர் விஜய் பேசுறது என்னன்னா, அரசு அதிகாரிகள் நிகழ்ச்சியை பற்றி பப்ளிக்கா பேசி சாட்சிகளை கலைப்பதற்கு அவங்க வழி செஞ்சுட்டாங்க. ஆனால் நேர்மையான விசாரணை நடக்காது. தமிழக அரசு விசாரணை உத்தரவிட்ட பிறகு அதிகாரிகள் மக்கள் கிட்ட அந்த கருத்துக்களை பரப்பினார்கள். இது நேர்மையான விசாரணைக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இதுல என்னன்னா, இவர் என்ன செஞ்சிருக்கிறார், அங்க இருக்கிற சாட்சிகள், அதாவது ஒரு சிபிஐ விசாரணைன்னு வந்தா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் முதல்ல விசாரிப்பாங்க. அவங்க தான் மெயின் சாட்சி. அவங்கள கூட்டிட்டு மகாலிபுரத்துல உட்கார வச்சு, ரிசார்ட்ல உட்கார வச்சு அவர்கிட்ட தனித்தனியாக சந்தித்து அவங்க கிட்ட இது என் மேல தப்பு கிடையாது, என்ன மன்னிச்சிடுங்க, இது எல்லாம் திமுக செய்த சதி, போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்கவில்லை, அதனாலதான் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள மனம் மாற்றம், பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஆறுதல் வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ண தொகையெல்லாம் கொடுத்து அவங்களோட இது எந்த வகையில சாரும், இது அவருடைய மனதை மாற்றுவதற்கு வழிவகுக்காதா? இதெல்லாம் செய்யணும்னா சம்பவம் நடந்த ஒரு 2 வாரத்துக்குள்ள அவர் மக்களை சந்தித்து கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துருந்தா யாரும் இதை பத்தி கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனால் சிபிஐ என்கொயரின்னு ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிட்டு தனித்தனியா இந்த மாதிரி பேசுறது, இது முழுக்க முழுக்க சாட்சிகளை கலைக்கும் செயல்தான். யார் கேட்பது? விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.